السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமா. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாடிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இரண்டாவது பிறையில் ஒரு ஜும்ஆவினுடைய நாளில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமை கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9வது நாள் அரஃபாவினுடைய நாளாக அமையப்பட்டிருக்கின்றது. அது வெள்ளிக்கிழமையாக வருவதன் காரணத்தினால் அந்த அரஃபாவினுடைய நாளில் வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோற்று அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நாளை ஒரு அபரிமிதமான ஒரு நாளாக, அந்த நாளை நன்மைகளால் நிரப்பமான ஒரு நாளாக நாம் அதை கழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்கு தான் அரஃபா நாளினுடைய சிறப்பை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அது வெள்ளிக்கிழமையாக வருவதன் காரணத்தினால் மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் இந்த அமல்களை செய்கின்றோமோ அந்த அமல்களையும் அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்து கொள்ள வேண்டும். வியாழன் மாலை மக்ரிபினுடைய நெருக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து சூரத்துல் கஹ்ஃப் நாம் ஓதுவது சிறந்த ஒரு அமல். அந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதுவதால் அபரிமிதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதையெல்லாம் முந்தைய ஜும்ஆக்களில் அந்த விஷயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதை போன்று சூரத்து துஹான் ஓதுவது அதுவும் சிறந்த ஒரு அமலாக நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது.
ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் அடியார்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கபூல் செய்யப்படுகின்றது. அந்த துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது என்பதை ஜும்ஆ நாளினுடைய ஒரு நேரத்தை இமாம்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அது ஜும்ஆவிற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லது குத்துபா நடைபெறுகின்ற நேரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதில் மிகவும் குறிப்பாக 2 குத்துபாக்களுக்கு இடையில் நாம் அமர்ந்து எழுந்திருக்கின்ற அந்த நேரம், 2 குத்துபாக்களுக்கு இடையில் நாம் அமர்ந்து எழுந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் உடனே அது கபூல் செய்யப்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவினுடைய நாளாக இருப்பதன் காரணத்தினாலும் அரஃபாவினுடைய நோன்பு நாம் நோற்பது சுன்னத்தான ஒரு அமலாக நமக்கு ஆக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினாலும் அந்த வெள்ளிக்கிழமையினுடைய அந்த இரவையும் பகலையும் நன்மைகளால் நிரப்பமான ஒரு நாளாக நாம் வெளிக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் நன்மைகளையும் துஆக்களையும் தஸ்பீஹாத்துகளையும் தக்பீராத்துகளையும் தஹ்லீல்களையும் தஹ்மீதுகளையும் அதிகம் நாம் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அரஃபாவினுடைய நாளுக்கென்று சில சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் அதை குறித்து நமக்கு விளக்கி சொல்லுவார். فَإِذَا أَفَضْتُم مِّنْ عَرَفَاتٍ فَاذْكُرُوا اللَّهَ عِندَ الْمَشْعَرِ الْحَرَامِ. அரஃபாவினுடைய நாளினுடைய அமல்களை நீங்கள் முடித்ததற்கு பின்னால் மஷ்அருல் ஹராம் என்கின்ற அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு நீங்கள் வருகை தந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 198வது வசனத்தில் அரஃபாவை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இது முதலாவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அரஃபா என்று சொன்னால் ஆதிகள் எல்லாம் ஒன்று சேருகின்ற அந்த நாளாக இருந்தாலும் பிறை 9 நமக்கு எப்பொழுது வருகின்றதோ அன்றுதான் நமக்கு அரஃபாவினுடைய நாள். அந்த அரஃபாவினுடைய நாளை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு விளக்கி சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வால் எனக்கு இறக்கி தரப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வால் எனக்கு காட்டி தரப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட நிறைவுபட்ட ஒரு நாள் எது என்று சொன்னால் அரஃபாவினுடைய நாளாக இருக்கின்றது. அந்த நாளில் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அந்த நாளில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இன்றைய பொழுது உங்களுக்கு தீனுல் இஸ்லாம் நிரப்பமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, தீனுல் இஸ்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா ஆயத் இறங்கிய ஒரு நாள் அரஃபாவினுடைய நாள். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன ஒரு நாள் அரஃபாவினுடைய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆதலால் அல்லாஹ்வால் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களில் இந்த நாளில் அரஃபாவினுடைய நாள் சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் வந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் யகூதிகள் எல்லாம் கேட்டார்கள், இந்த நாளில் உங்களுடைய நாட்களில் சிறந்த ஒரு நாள் எது என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் தான் அல்லாஹ்வால் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு நாள், அல்லாஹ்வால் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி தந்த அந்த நாள் சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யகூதிகளுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று அந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அரஃபாவினுடைய நாளில் 2வது சிறப்பாக இருக்கின்றது. 3வது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜி வல் யௌமில் மௌஊதி வஷாஹிதின் வமஷ்ஹூத் என்று அந்த சூராவில் அல்லாஹ் பேசிக் கொண்டு வருவான். ஷாஹித் மஷ்ஹூத் என்கின்ற அந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது ஷாஹித் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவினுடைய நாள். ஷாஹித் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவினுடைய நாள் என்று அந்த சூரா
சூறாவில் வருகின்ற அந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது விரிவுரையாளர்கள் இப்படி விளக்கம் தருவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நாள். அதை அடுத்து இமாம்கள் நமக்கு சொல்லுவார்கள், வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின், சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் இப்படி பேசுகின்றான், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படை இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சத்தியம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது 10 இரவுகள் சத்தியம் என அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த இரவுகள் 10 இரவுகள் என்பது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லின் பிரகாரம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், அந்த மாதத்தினுடைய 10 நாட்களுடைய அந்த இரவுகள், அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய விளக்குரையில் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள். அரஃபாவினுடைய நாள் ஒற்றைப்படை நாளாக இருக்கின்ற 9வது நாளில் வருகின்றது. அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு சிறப்பித்து சொல்லுவார்கள். அரஃபாவினுடைய நாளினுடைய அடுத்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சில புனிதமான இரவுகளில் அடியார்களின் பக்கம், துனியாவினுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்கி வருவான். இறங்கி வந்து அல்லாஹ் தஆலா இந்த துனியாவினுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைப்புகள் சத்தமிட்டு சொல்லிக் கொண்டே இருப்பான். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யார், என்னிடத்தில் ரிஸ்கை தேடுபவர்கள் யார் என்று சில புனிதமான இரவுகளில் அல்லாஹ் வானத்தினுடைய துனியாவினுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்கி வந்து பேசுவான். லைலத்துல் கத்ர் இது போன்ற முக்கியமான ரமதானுடைய முக்கியமான நாட்கள் அல்லாஹ்வால் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ரஜப் மாதத்தினுடைய மிஅராஜ் இரவு, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, இது போன்ற சிறப்பிற்குரிய அந்த நாட்களில் துனியாவினுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்கி வந்து கேட்பான், அலாமின் முஸ்தக்ஃபிரின் ஃபஸ்தக்ஃபிர் லஹு, என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். என்னிடத்தில் யாராவது உணவு தேடுபவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுக்கு நான் உணவு தருகின்றேன் என்று துனியாவினுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்கி அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அப்படி சொல்லுகின்ற நாட்களில் சிறந்த ஒரு நாளாக அரஃபாவினுடைய நாள் அமையப்பட்டிருக்கின்றது. அந்த நாளை சிறந்த ஒரு நாளாக நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் தஸ்பீஹாத் செய்யுங்கள், நோன்பிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி வருகின்றது. அரஃபாவினுடைய நாள் எல்லா நாட்களிலும் சிறந்த ஒரு நாள். அரஃபாவினுடைய நாள் எல்லா நாட்களிலும் சிறந்த ஒரு நாள். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான் என்று ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் சிறந்த ஒரு நாளாக அரஃபாவினுடைய நாள் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாளில் அடியார்களுக்கு சில எண்ணங்கள் வரக்கூடாது. அந்த நாளில் சில கெட்ட எண்ணங்கள் அடியார்களுக்கு வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுவார்கள். அரஃபாவினுடைய நாளில் அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்குவதற்குண்டான வாக்கியத்தை பெற்ற ஒரு அடியார், அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்குவதற்குண்டான வாக்கியத்தை பெற்ற ஒரு அடியார் அந்த இடம் வந்ததற்கு பின்னால் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று யாருடைய உள்ளத்தினாவது எண்ணம் வறுமையானார், யாருடைய நினைப்பினாவது அந்த எண்ணம் வறுமையானார், யாருடைய வார்த்தைகளில் அந்த வார்த்தை வந்துவிடுமையானால் அவர்களை போன்று கெட்டவர்கள் யாருமே பூமியில் நஅஊதுபில்லாஹ் எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். லட்சம் மக்கள் ஒன்று கூடி நிற்கின்ற அந்த மைதானத்தில் ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்குவதற்குண்டான வாக்கியத்தை பெற்றதற்கு பின்னால் இப்படி ஒரு சிந்தனை அடியார்களுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்றோ, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், மன்னிப்பதில் சந்தேகம் இருக்கின்றது என்றோ அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படி ஒரு அடியானுக்கு வந்துவிடுமையானால் அவனை போன்ற கெட்ட மனிதர்கள் யாருமே இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இமாம்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த நாளை திக்ரால் நீங்கள் நிரப்புங்கள், அந்த நாளை தஸ்பீஹாத்துகளால் நீங்கள் நிரப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு எப்படி சொல்லுவார்கள்? அஃதலு மா குன்து அலா நபிய்யுன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் சொல்லி அந்த வார்த்தைகளில் அரஃபாவினுடைய நாளில் சொன்ன வார்த்தைகளில்
எது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அரஃபாவினுடைய நாளில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதிகம் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் சொல்லி அந்த வார்த்தைகளை அரஃபாவினுடைய நாளில் இந்த திக்ரை நாங்கள் அதிகமாக சொல்லி இருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு சிறப்பித்து சொல்லுகின்றார்கள். கைரு துஆஇ துஆஉ யௌம அரஃபா. நீங்கள் மற்ற நாட்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், மற்ற மாதங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யலாம். நீங்கள் துஆ செய்யக்கூடிய அந்த நாட்களில் அந்த துஆவில் சிறந்த ஒரு துஆ என்று சொன்னால் துஆ யௌம அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய துஆ தான் சிறந்த ஒரு துஆ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்து சொல்லுவார்கள், அந்த அரஃபாவினுடைய நாளில் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை நீங்கள் அதிகம் முடிந்த அளவிற்கு சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அதிகமான முறையில் நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்லுவார்கள், அரஃபாவினுடைய நோன்பு நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நோன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவிகள் இப்படி சொல்லுவார்கள், சியாம யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி யகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அரஃபாவினுடைய நாளில் நீங்கள் ஒரு நாள் நோன்பு இருப்பீர்களேயானால் அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் நோக்கின்ற அந்த நோன்பு இருக்கு, அல்லாஹ் நமக்கு தருகின்ற நன்மை என்ன தெரியுமா? அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் ஒரு ஆண்டு, அந்த வெள்ளிக்கிழமைக்கு பின்னால் ஒரு ஆண்டு, 2 ஆண்டுகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதுவரை நாம் செய்திருக்கின்ற பாவங்கள், இனிமேல் நாம் அறியாமல் செய்கிற இந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றான். அந்த பாவ கரைகளை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். 2 ஆண்டுகள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நமக்கு நன்மைகளை தருகின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார். அரஃபாவினுடைய நாளில் அல்லாஹ் சில அமல்களை செய்கின்றார். நாம் இந்த துன்யாவில் நோன்பு நோக்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், துஆக்களை செய்கின்றோம், தஸ்பீஹாத்துகளை செய்கின்றோம். நாம் செய்கின்ற அமல் ஒரு பக்கம், அரஃபாவினுடைய நாளில் அல்லாஹ் ஒரு அமலை செய்கின்றார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுவார்கள், துனியாவினுடைய நாட்களில் மற்ற நாட்களில் எல்லாம் நரகத்திலிருந்து எத்தனையோ பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான், நரகத்திலிருந்து எத்தனையோ பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அரஃபாவினுடைய நாள் வந்து விடுமேயானால் அந்த மக்ரிபிலிருந்து அடுத்த மக்ரிபினுடைய நேரம் வரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மக்களுடைய அளவை யாராலும் எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தஆலா அக்ஸரு மின் அய்யுதில்லாஹு ஃபீஹி அபதம் மினன் நாரி, நரகத்திலிருந்து அதிகமான நபர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார். அந்த நாளில் அந்த பட்டியலில் நாமும் சேர வேண்டும் அல்லவா? நாமும் சேர வேண்டும். நாம் சேர வேண்டுமையானால் அந்த நாளை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை மன்னிப்பதற்கு பொறுப்பெடுக்கின்றான். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்கின்றான். நாம் செய்யக்கூடிய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான். ஆனால் அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த அமல் நரகத்திலிருந்து எல்லா மக்களுக்கு விடுதலை தருகின்ற பொழுது அந்த விடுதலை கொடுக்கப்பட்ட மனிதர்களில் நாமும் ஆக வேண்டுமையானால் அரஃபாவினுடைய நாளை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வினுடைய ரசூலாலும் சிறந்த ஒரு நாட்களாக இந்த அரஃபாவினுடைய நாளும் அந்த நோன்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது தக்பீர்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை சுபுகில் இருந்து செவ்வாய்க்கிழமை அசர் வரை 23 வக்துகள் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் தக்பீர் சொல்ல வேண்டும். சுன்னத் தொழுதாலும் சரி, இந்த நஃபிலான வணக்கங்கள் தொழுதாலும் சரி, ஃபர்தான வணக்கங்கள் நாம் தொழுதாலும் சரி, முடிந்த அளவிற்கு ஃபர்தான வக்துகளை நாம் தொழுது முடித்ததற்கு பின்னால் ஒரு தடவை நாம் தக்பீர் சொல்வது ஒரு கடமையாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று ஒரு தடவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் நாம் தக்பீர் சொல்வது நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தக்பீராத்துகளை திருநாளையுடைய முன்னாலும் பின்னாலும் அந்த நேரங்களில் அதிகமான முறையில் நாம் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது பெருநாள் தொழுகையினுடைய அமல்கள். அதற்கு பின்னால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது குர்பானியினுடைய அமல்கள். இவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு அந்தந்த நேரங்களில் அந்த அமல்களை மிக சரியாக நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வால் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உள்ளாக்கப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் கவனத்தில் கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு அரஃபாவினுடைய நாளாக நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாம் முதலில் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும், சூரத்துல் கஹஃப் ஓத வேண்டும், சூரத்துல் துஹான் ஓத வேண்டும். அல்லாஹ்வால் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் அரஃபாவினுடைய நாளில் நோன்பு இருப்பது நமக்கு சுன்னத்தான ஒரு அமலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் புனிதமான நாட்களை நாம் அடையப்பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த நாட்களில் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ, என்ன நன்மைகளை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நன்மைகளை அந்த அமல்களை நிறைவான முறையில் நிரப்பமான முறையில் நாம் செய்து அந்த நாளினுடைய சிறப்பான அந்த நாளினுடைய நன்மைகளை நிரப்ப பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த புனிதமான நாட்களில் உலகத்தில் முஃமின்கள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமத்திற்கு உள்ளாகுகின்றார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து நாம் துஆ செய்து அவர்களுடைய சிரமங்களும் நம்முடைய சிரமங்களையும் மற்ற எல்லா மக்களுடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவதற்கு துஆ செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழி மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.